நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தொன்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 510வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா, தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி அப்புறம் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஆல்ரெடி நம்ம வந்து 3 பாட்டு பார்த்தாச்சு. இது 4வது பார்ட் பார்க்க போகிறது இன்றைக்கி. இது தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி தாடேப்பள்ளின்னு சொன்னாலும் இந்த செண்டூலூன்ற அந்த அந்த கிராமம், அந்த ஊருக்கு போய் அங்கேயே பர்மனன்ட் செட்டில்மெண்ட் வேத பாடசாலையெல்லாம் கட்டிட்டார். அங்கேயே ஷிஃப்ட் பண்ணிட்டார். ஹி வாஸ் லிவிங் ஒன்லி இன் செண்டோலோ. செண்டோலோ சாஸ்திரி தான் சொல்லுவார். ஆக்சுவலாக தாடேப்பள்ளி நம்ம சொல்கிறத தவிர அப்புறம் வந்து த அதர் நேம் ஃபார் ஹிம், நிக் நேம் வந்து செண்டோலோ சாஸ்திரி தான் சொல்லியிருந்தார். அவர் வந்து சௌதிகள் குடும்பம், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவருடைய மனைவி பேர் ஸ்ரீதேவி, அந்த அம்மா பேர். அவர் யோகினி கணமாக இருந்து அவர் கல்யாணம் பண்ணா புட்டுக்கோட்டை தோட்டக்கோரைன்னு சொல்லிட்டு அம்பாளை சொல்லிடுறார். பாலா திருப்ப சுந்தரியே இந்த மாதிரி சொல்கிறா, எல்லா கனவுலேயே வந்து சொல்லியிருக்கா. ஸோ அவளை பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீதேவி அம்மையாரையும் தாடேப்பள்ளி ராகவே நாராயண சாஸ்திரியும் ராகவன் நாராயணகார் இவர் தான். சிவாரோட கதையை பார்க்க போகிறோம். இவருக்கு வந்து பூர்ணாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவருடைய பெரியவாள்லாம் டிசைட் பண்ணுறார். பெரியப்பாலாம் வரார், அந்த மாதிரிலாம் இருக்குது. இவருக்கு பண்ண மாட்டேன்னு சொல்கிறா சில பேர். ஏன்னா வந்து அப்போ அம்பாளே பிரசன்னம் ஆயிடுறா அவர்கிட்ட பெரியவாள். ஏன்னா அவளை எல்லாமே ஸ்ரீவித்யா பரம்பரை, எல்லா குடும்பத்தை சேர்ந்தவா நிறைய பேர் ஸ்ரீவித்யாலயிலேருந்து இந்த பையனுக்கு ஒன்றும் இதெல்லாம் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அம்பாளே அவள் கனவுல போய் அவள் பெரியப்பா கனவுல பேச்ச சொல்லி, நீ எப்படி சொல்லலாம், அவன் என் குழந்தை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று சில பேர் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன், அது வரைக்கும் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், அதெல்லாம் ஹம்பக்கு நான் சொல்கிறேன்னு. அதாவது இது அம்பாள் கடாட்சம் ஒருத்தருக்கு வரணும். அது ஒன்றுமே உபதேசமே இல்லாமல் கூட வந்துடும். அவ உண்மேஷ நிமிஷோத்பன்ன விற்பன்ன புவனாவிலகி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பல புவனங்களை படைக்கிறான்னு சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட சக்தி உள்ள பராசக்திக்கு இதெல்லாம் பண்ண தெரியாத, என்ன வேணால் பண்ண முடியும். உண்மையாகவே எனக்கு அந்த காலத்தில் நான் வந்து பெரிய பீத்திக்கிற நினச்சிக்கொண்டேன். அந்த காலத்தில் வித்தின் ஃபியூ மந்த்ஸு எப்படி லலிதா சகரம் மனப்பாடம் ஆனதே தெரியாது, சத்தியமாக தெரியாது எனக்கு. என் ஒய்ஃப் அமெரிக்காவில் இருந்தால், நான் சொல்கிறது டூரிங் தி இயர் 1982-83 நடந்தது. பெரிய பொண்ணுக்கு 2 வயசு. எங்கள்கிட்ட விட்டு போயிட்டா. 1 வருஷம் சொல்லிட்டு 1.25 வருஷம் சிவாசன் அமெரிக்காவில் இருந்தாவோ. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா தான் அந்த பெரிய பொண்ணை வளர்த்தா. ஸோ அப்போ யார் மூலமாக அதெல்லாம் அப்போல்லாம் கேசட்டு தான், இதெல்லாம் சிடியெல்லாம் வந்த பாடில்லை. ஸோ எம்டி கேசஸ் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா பதிவு பண்ணிக்கிறதுக்காக. கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் சொல்லிட்டு அதில் பெரம்பூரில் ஒரு கடை. அவனுக்கு வந்து ஸ்லோகம்லாம் போட்டு கொடுங்க அப்படின்னா, நான் நெவர் ஆஸ்டிங் லலிதாசதை நான் வேணும்னா கேட்கவே இல்லை. நான் ஸ்லோகங்கள்லாம் போட்டு வீட்டில் கேட்கணும் அப்படின்னு அவன் அந்த 4-5 கேசட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணால் அதில் 100-200 வாங்கினான். ஸோ கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்து ஓப்பன் பண்ணால் பாம்பே சிஸ்டர்ஸ் பாடின லலிதா சாஸ்திரம் அவள் மெல்லமாக தான் பாடுவாள். நல்ல கணீர் இருக்கும், குரலும் நல்லா கணீர் இருக்கும். ஸோ முதல் குரு எனக்கு பாம்பே சிஸ்டர்ஸ் தான். லலிதா சரோஜாண்டு சிஸ்டர்ஸ் அவள் அழகாக இருக்கும் அவள் பாடுறது. பட் அதுலேயும் சில எரர் இருக்குது. பட் அதை நம்ம பாராட்ட வேண்டாம். ஏன்னா வந்து அவளுடைய இது தெய்வீக துணியாக இருக்கும். அவள் பாம்பே சிஸ்டர்ஸ் பாடின அந்த லக்ஷ்மி சாஸ்திரம் நம்மளாம் கேட்கணும். எர்லி மார்னிங் வந்து கேட்டால் நிஜமாக மகாலட்சுமி வந்த மாதிரியே இருக்கும். அவ்வளோ அவளோட குரு வந்து அம்பத்தூரில் மௌனசுவாமி மடம் இருக்குது, தெருன்னு ஒரு தெரு. அங்கே எங்கள் அக்கா பின்பக்க தெரு. அது எங்கள் அக்கா வீடு வந்து பெரிய அக்கா கோகிலா வீடு வந்து அம்பத்தூரில் ஓல்ட் டவுன்ஷிப்பில் உள்ள 2 கிலோமீட்டர் வீடு. அது அவளுடைய கொல்லப்பக்கமும் அந்த மடத்தோடைய கொல்லப்பக்கமும் ஒன்றா இருக்கும், ஒரு காம்பவுண்டாக இருக்கும், ஒரு ஷவர். ஸோ அவர் வந்து எப்பயுமே அவர் புவனேஸ்வர் சுவாமிகள், அவர் பேர் மௌன சுவாமிகள் சொன்னால் புவனேஸ்வர் சுவாமிகள் தான் வருது. முதல்ல புவனேஸ்வரி படம் அம்பத்தூரில் சொல்கிறது ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தது, வேறு எங்கேயுமே கிடையாது. கள்ளிக்குப்பெல்லாம் இப்போ வந்தது. இந்த பரத்வாஜ சுவாமிகள் அப்பா புவனேஸ்வர் சுவாமிகள் வந்து
லேட்டரான எடிஷன் ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே வந்தது. இதுதான் 100 வருஷ காலமாக இருந்தது. இதுதான் புவனேஸ்வரி மடம்ன்றது. இதுதான் சின்ன விக்கிரகம் தான் இருக்கும். அவ்வளோ தன்மையான மனிதர், சிரிச்சில் பேசுவார். இவா வந்த பிறகுதான் அவர் முக்தி அடைஞ்சிட்டார். அவர் தான் பாம்பே சிஸ்டர்ஸ்க்கு குரு. ஸோ அவருடைய முக்தி அடைகிற நாள் போது கேட்டவுடனே ஒரு 2 பேரும் லலிதா சரோஜா 2 பேரும் வந்துட்டாங்க. ஞாபகத்தில் வந்துட்டா. அந்த மாதிரி இருந்து ஸோ அவளுடைய சோகங்கள் எல்லாம் நம்பியானவங்க. ஐ வாஸ் ஹேவிங் 200 கேசட் என்கிட்ட இருந்தது. பாம்பே சிஸ்டர்ஸ் மட்டுமே. தமிழ், சான்ஸ்கிரிட் எல்லாமே இருந்தது என்கிட்ட. அவள் பாடா சுப்பிரபாதம் கிடையாது. எல்லா அவள் ஸ்லோகம் அவள் சொல்லி தான் கேட்கணும். வேறு யாரும் இந்த மாதிரி எதுக்கு சொன்னது இல்லை. பாம்பே சிஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக ஐ டோன்ட் ஃபைண்ட் எனிபடி சிங்கிங் த ஸ்லோகாஸ். எம்எஸ் சுப்பலட்சுமி லலிதா சத்ராமரா. லலிதா சத்ராமரா எம்எஸ் சுப்பலட்சுமி சொல்லவே இல்லை. வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் பாடியிருக்கா, அச்செல்லாம் பாடியிருக்கா, லக்ஷ்மி இதெல்லாம் சொல்லியிருக்கா. பட் லலிதா சாதனா எம்எஸ் சுப்பலட்சுமி சொல்லவே இல்லை. பட் தப்பாக போடுறான். யூடியூப்லேயே போட்ட எம்எஸ் சுப்பலட்சுமின்னு போடுறான். எம்எஸ் சுப்பலட்சுமி லலிதா சஹஸ்ரநாமம். லலிதா சஹஸ்ரநாமம் சிவானந்த விஜயலட்சுமி தான் அந்த காலத்தில் சொன்னது. அப்புறமா சிலம்ப பாம்பே சிஸ்டர்ஸ் தான் ப்ராமினென்ட் அண்ட் ப்ரடாமினென்ட் அதான் சொல்லுவாள். அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சது 40 வருஷத்துக்கு முன்னாடி சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ்லாம் யார் சொன்னாங்கன்னா பாம்பே சிஸ்டர்ஸ் தான். எம்எஸ்க்கு அப்புறமா வேறு யார் கிடையாது. இவாதான் தே ஆர் த அத்தாரிட்டி. அந்த மாதிரி இருந்தது. அவளுடைய இது கேட்டு தான் எனக்கு எழுத்தால் ஒரு ஈடுபாடே வந்தது. எனக்கு இப்போ கேட்டுருப்பேன், இவ்வளோதான். நான் புக்கு வச்சோட படித்ததில்லை. தெரிஞ்சோ தெரியாமல், அறிஞ்சோ அறியாமல் தானே மரப்பாடம் ஆச்சு எனக்கு. ஒரு தான் சொல்லும்போது புத்தகங்களில் ஒருத்தர் ராத்திரி உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே சரளமாக வருது. அன்றைக்கி தான் ஐ கேட்டுனோம். அது மரணமாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ கமிங் டு திஸ், இந்த தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரிக்கு வரேன் நான். இப்போ அந்த சாஸ்திரிகாரி சொல்லும்போது அம்பாள் அவர்கிட்ட பூர்ணாபிஷேகம் சொல்லி, நார்மலாக பூர்ணாபிஷேகம் பண்ணும்போது சிதானந்தநாதர், பாலானந்தநாதர், பூர்ணானந்தர், அவருக்கு அதெல்லாம் வேணான்ட்டா. அந்த நாதான்ற பேரே வரல, கிடையாது அவருக்கு. அவர் இஸ் அன் எக்ஸெப்ஷன். அம்பாளே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேர் கொடுக்கவே இல்லை. இப்போ அவள் சிஷ்ய பரம்பரலான்னு சொல்கிறான். ஸ்ரீதேவி அம்பா சமேத ராகவல் நாராயண சாஸ்திரிகாரு தான் சொல்கிறாள். அவள் இந்த குரு பரம்பரையை சொல்லும்போது மனைவி இவர் பேரையும் அதை ஆக்சுவல் பேராக சொல்கிறத விட தனி நாம் இப்போ எங்கள் குருமாதா பேர் ஸ்ரீமதி லக்ஷ்மி சந்திரமௌழி ஆக்சுவல் நேம். அப்போ பூர்ணாபிஷேகம் ஆன பிறகு அந்த மாதிரி பேர் சம்பகாம்பா. அந்த மாதிரி இவாளுக்கு ஆகலை 2 பேருக்குமே. பட் தே ஆர் மோர் தென் தட். ஸோ பாலையை ரொம்ப உபாசனை பண்ணான். இந்த பாலா உபாசனை சொல்லும்போது ஜஸ்ட் யூ வாண்ட் டு ஷேர் சம் ஃபோட்டோஸு. பார்த்திபன் ஒரு பையன், அவன் இதில் இருக்கான், கோயம்புத்தூர்லேயும் இங்கே இருக்கான் அந்த பையன். அவன் ஒரு படம் அமிச்சான் எனக்கு. வேக்ஸ் மாடல் விக்கிரகம் பண்ண போகிறான் போல இருக்கு. அந்த வேக்ஸ் மாடல் அமிச்சான். பாலா நிற்கிற மாதிரி. இனிமேல் தான் அது பண்ண போகிறேன். நான் சொன்னேன் இப்படி பண்ணேன். அதில் பின்பக்கத்தை காமியில் பின்பக்கம் ஒன்று பண்ணல சாமினா. எங்காவது விக்கிரகத்தை நான் சொன்னேன் நான் கடையில் போய் வாங்கினேன்ண்டு. யாரோ பாலா விக்கிரகம்னு கடையில் போட்டான்னு சொல்லி இந்த ஒரு பெரியவர் கூட 2-3 தடவை விசிட் பண்ணார் எங்கள் வீட்டுக்கு. பாருங்கள், இந்த பின்பக்கத்தை அழகு பாருங்கள். குச்சி வச்சு பின்னி நாகத்து, 2 காதில் திருகுப்பு, 2 காதில் ஓட்டை, இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி முன்பக்கத்து தோற்றத்தை பார்த்தா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த பாலைன்றதை நம்ம கொண்டாட தெரியணும். இந்த அரஞ்சான்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பான். இந்த 10 விரல் மோதிரம் மித்திர பிரகாசம் அதுன்னு சொல்லி பாடகத்திரண்டை கொலுசும் முத்து வேடூருமம் அப்படின்னு பாட்டு இருக்கு. அந்த காமாட்சி விருத்தத்தில் இந்த பாலைக்கு 10 விரலையும் மோதிரம் இருக்கும். ராகவேந்திர சாஸ்திரி வார்த்தை இருக்கும்போது எங்கே இருக்கானா அக்கோட கூச்சி திஷோடு அக்கட அங்கே தான் இருக்காவோன்னு கேள்வான். மற்றவளுக்கு தெரியாது. அவர் பாலையை பார்த்து அனுபவி வச்சுருக்காரு. ஸோ இந்த பூர்ணாபிஷேகம் ஆகி அவருக்கு இது ஆலை பேர் என்ன, தனி பேரெல்லாம் வைக்கலை. அது மாதிரி இருக்கும்போது அவள் அப்பா பேர் தாடேப்பள்ளி
இவர் பேர் தாடியப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி. அவள் அப்பா பேர் அவள் இருந்த ஊர் செண்டோலு. வெங்கடப்பைய சுவாமி சாஸ்திரி, தாடேப்பள்ளி வெங்கடப்பைய சாஸ்திரி. அவள் அம்மா பேர் ஹனுமாம்பா, அவள் அம்மா பேர். ஸோ இப்படி இருக்கும்போது அப்பா சொல்கிற வயசாகிட்டு இருக்குப்பா, நான் 24,000 கிரந்தத்தில் ராமாயணம் எழுதிட்டேன், யுத்தகாண்டம் மட்டும் எழுதிட்டேன், மிச்சத்தை நீ ஃபில்அப் பண்ணோன்ற. ஒரு சமயம் வந்து தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி காஞ்சிபுரத்தில் பரமாச்சாரியார் வைத்து மாதிரி பூஜைக்கு உட்காந்துருக்கார். சந்திரமூதி அப்படி பூஜையெல்லாம் நடக்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அப்போ பரமாச்சாரியா என்னவோ கொண்டு வந்திருக்கேன் காமிகத்துக்கு என்னதுன்னு கேட்குறாரு ஸ்டேஜிலேருந்து. அப்போ ஒரு பண்டில் பிரித்து இது மாதிரி எங்கள் அப்பா எழுதினா ராமாயணம் அது தெலுங்கில் இருக்குது. அவர் நினச்சிட்றார் தெலுங்கு படிக்க தெரியாது இவருக்குன்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். ஆனால் இவர் சொல்கிறார், உங்கள் அப்பா ராமரை வர்ணித்து ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தை நம்பரை சொல்லி அம்மா எழுதியிருக்கார், அந்த மாதிரிலாம் யாரும் எழுத முடியாது, ராமரை எப்படி வர்ணனை பண்ணியிருக்கார் அப்படி இவர் சொல்கிறார். சாஸ்திரிக்கு ஷாக்கிங்காக இருக்குது, இப்படி பார்க்கவே இல்லையேன்னு. நான் என்ன செய்கிறது, இங்கே வச்சுட்டு போகுது, அதுக்கு நான் உங்கள் அப்பா எழுதின அந்த கிரந்தத்துக்கு நான் பூஜை பண்ணணும் விரும்புகிறேன்னு சொல்லி ஒரு புஷ்பத்தாக போடுவேன்னு சொல்லி அதை வாங்கி பூஜா இடத்துல வச்சுட்டார் பரமாச்சாரியார். அப்புறமா அவருக்கு அனுகிரகம் பண்ணார். கேள்வி யாருக்கு, தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரிக்கு காஞ்சி பெரியவா வந்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லோரும் விசாரித்து அனுப்பிச்சார் கேள்வி. அதே மாதிரி இதுக்கு வர்றார் செண்டோலோ கிராமத்தில் இருக்கும்போது சிங்கேரி ஆச்சாரியார் அந்த ஆந்திர பிரதேஷ் விசிட்டு ஆந்திர விஜயம் பண்ணியிருக்கா. அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் அவருக்கு வந்து தெரியாது, ராகவ நாராயண சாஸ்திரி தெரியாது அவருக்கு. ஆனால் அன்றைக்கி ராத்திரி அம்மா சொல்கிறா, சாரதாம்பியே போய் சொல்கிறா அவர்கிட்ட, என்னோடய குழந்தை அடுத்த ஊரில் இருக்கான், நீ வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வேறு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஊர் பக்கத்தில் இருக்க செண்டோலை விசிட் பண்ணேன், அங்கே அவனை போய் பாருன்றா. ஸோ சிங்கேரி ஆச்சாரியார் அவர் தேடின்னு வந்தார் இங்கே செண்டோல கிராமத்துக்கு வந்து அவரை வந்து பார்த்து அவள் கிரகத்துக்கெல்லாம் விசிட் பண்ணதாக சரிதன் சொல்கிறது. பாருங்கள் எப்படி அம்பா சாரதாம்பியே போய் அவர் கனவுல சொல்லி வந்து பாருன்றா அவரை. அந்த மாதிரி அவர் பார்த்ததாக சொல்லப்படுறது. இந்த பூர்ணாபிஷேகம் ஒன்று, காஞ்சி பரமாச்சாரியாரோட பேசி ஒன்று வந்து நேராக காஞ்சிபுரத்துக்காக வந்தது. சிங்கேரி ஆச்சாரியர் அவர் தேடின அவர் இடத்துக்கு போனது. எப்பேற்பட்ட மகானா இருப்பார் அவர். பாலாம்பிகையே வந்து அவரோட ஸ்வரூபம் சொல்லியிருக்கு. பாலை தான் மெயின் அவருக்கு. பாலையும் தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி வெவ்வேறு அல்ல, இரண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை அதாவது எந்த அளவுக்கு அவர் கொண்டா முன்னாடி காமிச்சிருக்கின்றது. அகெயின் ஷோயிங் இந்த வேட பாடசாலை நடக்கிற அந்த பில்டிங், இங்கே தான் இந்த பேய் இருந்த வீடு அதை வந்து வேத பாடசாலை கொடுத்துட்றாவ. அப்புறமா சண்டோலுக்கு பர்மனெண்ட்டாக ஷிஃப்டாகிறார். அவருடைய பூஜா கிரகம், இந்த பூஜாவுக்கு தான் ராமர் லக்ஷ்மண சீதை ஆஞ்சநேயர்லாம் இருக்கா. சின்ன பஞ்சாயத்து செட்டு வச்சுருக்கார் அவர். அதெல்லாம் அப்படியே இருக்குது, செண்டோலில் இருக்குது, இப்பயும் போய் பார்க்கலாம். அதை இந்த தாடேப்பள்ளி வெங்கடப்ப சாஸ்திரி மேலே ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அது அப்பா அம்மா மேலே ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்குது அவள் அப்பா. அவரோட கடைசி காலத்தில் அவர் இந்த குர்ச்சியில் உட்காந்துட்டுருக்கார். இதெல்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இந்த 510வது வீடியோவில். தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி பார்த்துருக்கோம். பாலாம்பியோட மறுஸ்வரூபம் அவரை நம்ம தியானித்து இந்த இன்னைக்கு உண்டான வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.